செல்லகுட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம் பண்ண அந்த கௌதம் பேசிட்டு இருக்கேன். 11th ஃபிசிக்ஸ்க்கான அஃபீஷியல் செகண்ட் ரிவிஷன் எக்ஸாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல் கோர்ஸ் அப்படி தான் பார்த்து வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமைக்கும் பாருங்கள். அண்ட் நம்ம கௌதம் மீடியா சேனல் இன்னமும் நிறைய பேர் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கப்பா. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்ண வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகேங்களா? ஸோ பாருங்கள் 15 ஒன்வேர்டு இதில் 2-3 இன்டீரியர் இருக்கும். கண்டிப்பாக அந்த இன்டீரியர் ஒன்றுக்கான ஆன்சர்ஸ் நான் அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? நீங்களும் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஸோ இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டப்பா, வாட்ஸ்அப் சேனல் லிங்க் பண்ணால் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிங்க. அதுதான் உனக்கான எல்லா ஸ்டடி மெட்டீரியல்ஸும் வரப்போகுதுப்பா. ஸோ டிஸ்கிரிப்ஷன் தான் லிங்க்ஸ் இருக்குது. ஆல்ரெடி 20,000 பேர் அதில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்கள், 2 மார்க் பாருங்கள். 16 17 18 19 20 21 22 23 24. இதில் 24 கொஸ்டின் கம்பல்சரி. ஓகேங்களா? கால்குலேட் த வெலாசிட்டி ஆஃப் சவுண்டு அட் ஸ்டீல் பாரு. இப்போ ஸ்டேட் பாஸ்கல் லா, டிஸ்டிங்விஷ் பிட்வீன் எலாஸ்டிக் கொலியூஷன் அண்டு இன்எலாஸ்டிக் கொலியூஷன் 19. அப்புறம் ஸ்டேட் யூனிவர்சல் கிராவிடேஷனல் லா, பாஸ்கல் லா. அப்புறம் டிஃபைன் விக்டர் ப்ராடக்ட்டு. ஸோ இந்த 4 5 ஆச்சு. அப்போ அட்வான்டேஜஸ் ஆஃப் எஸ்ஐ யூனிட்ஸ், அதுவும் ஈஸி தான். இந்த 6 2 மார்க் அப்படியே லட்டு மாதிரி எழுதிட்டு போயிட்டு இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு பப்ளிக்கில் கேட்டால் கண்டிப்பாக சென்டமேட்டிக்கில் எல்லோரும் 2 மார்க் ஈஸியாக இருக்குது. ஓகே, 3 மார்க் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? 25 33 வரையும் 33 என்ன கேட்டிருக்காங்க கம்பல்சரி. சாலிட் ஸ்பியர் ஹேவிங் ரேடியஸ் 15 cm அண்ட் மாஸ் ஆஃப் 0.038 கிலோகிராமு. கால்குலேட் த ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆஃப் அ சாலிட் ஸ்பியர். ஓகே, ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்குது. இண்டியர்லாம் கிடையாது, புக் பேக் தான். ஸோ வேறு கால்குலேட் எஃபிஷியன்சி லிமிடேஷன்ஸ் ஆஃப் டைமென்ஷனல் அனாலிசிஸ், அது ஈஸி. 28 ஈஸி. டிஸ்டிங்விஷ் பிட்வீன் டர்க்யூ அண்டு ஆங்குலர் ஆக்சிலஸ், அது ஈஸி. இப்போ வாட் இஸ் ரெசோனன்ஸு 32 ஈஸி. ஸோ 4 ஆச்சு. எக்ஸ்பிளைன் ட்ரையாங்கிள் ஆஃப் வெக்டார்ஸ், அது ஈஸி தான். ஸோ 5 ஆச்சு. உங்களுக்கு இன்னும் 1 மட்டும் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. டிரைவ்ட் கிராவிடேஷன் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் ஆப்ஜெக்ட், அது எழுதிக்கோங்க. அது இல்லாத பட்சத்தில் நீங்கள் வேறு என்ன எழுத முடியுங்களால? ஃபஸ்ட் எழுத முடியும் 25. ஸோ 2 1 எழுதிக்கோங்க. ஓகேவா? அடுத்து 5 மார்க்ஸ் பாருங்கள். எதிராக சாய்ஸு ஒன்று ஏ எழுதணும், இல்லை பி எழுதணும். ஓகேங்களா? 34 35 36 37 38. ஸோ நல்லா தெளிவாக பார்த்துருந்துங்க. மேயர்ஸ் ரியாக்ஷன்ஸ் 38 பி எழுதிக்கோங்க. 37 பார்த்தீங்கன்னா ஏ. 36 ரெண்டுமே ஈஸி தான். கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ், எக்ஸ்பிளைன் ஒர்க் எனர்ஜி தீரம், அது ரொம்ப ஈஸி. ஒர்க் எனர்ஜி தீரம். அப்புறம் ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2மே ஈஸி தான். ஸோ ஆங்குலர் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன், அது ஈஸி தான். அப்புறம் எக்ஸ்பிளைன் பேரலல் ஆக்சஸ் தியரம், அது ஈஸி தான். 35 தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2மே கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. உங்களுக்கு 2லே தான் 1 எழுதிக்கோங்க. ஓகேவா? ஸோ தட்சிட்பா வீடியோ எனக்கு வந்துச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்ஸ்க்கு அதுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்மளுடைய கௌதம் மீடியா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆலில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்ண வீடியோஸ்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அண்ட் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலையும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே செல்லக்குட்டீஸ், தட்சிட்னு நினைக்கிறேன். விஷ் யூ த வெரி ஆல் தி பெஸ்ட் பா. எக்ஸாம் நல்லபடியாக எழுதுங்க. ஓகேங்களா? ஓகே செல்லக்குட்டீஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.